myself Ms. Nivedha Raja. நான் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் லைஃப் ஹெல்த் சயின்ஸில் லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி, சிம்பிள் கேஸ் ஸ்டடி. ஸோ இதில் 62 year old மேல் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, யூரின் பாஸ் ஆகிறதுல கஷ்டம் இருக்குது, யூரினரி சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது, அண்ட் நைட் டைம்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்க்குறப்போ மைல்டான ஹைப்பர்டென்ஷன் ஒரு 5 yearsஆக இருக்குது. ஸோ ரீசெண்டாக ஒரு புது மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு பி நோட்டட், இவங்களுக்கு யூரின் சிஸ்டமில் தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ யூரின் பாஸ் ஆகிறதுலையும் யூரினரி சிஸ்டமும் ரொம்ப வீக்காக இருக்குது. நைட் டைம்ஸில் மட்டும்தான் இவங்களால் யூரின் பாஸ் பண்ண முடியும். 5 yearsஆக இவங்களுக்கு மைல்டான ஒரு ஹைப்பர்டென்ஷன் தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக அவங்களுக்கு புதுசாக ஒரு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்க்கும்பொழுது, லாஸ்ட் 3 daysஆக அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிசீனஸ் இருக்குது, நியர் ஃபெயிண்டிங் இருக்குது, பால்பிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பால்பிட்டேஷன் இஸ் சம்திங் ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காலையில் எழுந்திருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செஸ்ட் பெயினோ பிரெத்லெஸ்னஸோ இல்லை கம்ப்ளீட்டாக கான்ஷியஸை இழக்கிற மாதிரியோ எந்த விதமான ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அண்ட் இவங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்களோட பிபி 140/90 mm இருக்குது. ஸோ இதுவும் எப்படின்னா, படுத்திருக்கும் போது அவங்களுக்கு 140/90 இருக்குது. அண்ட் நிற்கும் போது பார்க்கும்பொழுது அவங்களோட பிபி சிஸ்டாலிக் பிபி 110 தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட பல்ஸ் ரேட் எடுத்து பார்க்கும்பொழுது பெர் மினிட்டுக்கு 96. ஸோ இட் இஸ் ரெகுலர். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்டமன், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாங்க. அப்டமன் பண்ணும்பொழுது சுப்ராபியூபிக் ஃபில்னஸ் இருக்குது. இட் மீன்ஸ் லைக் நம்ம பியூபிக் போனோட அப்பர் ரீஜன் மட்டும் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி கீழே இருக்க ரீஜன்லாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் இல்லாத மாதிரி இருக்கும். ஹார்ட்டோட கம்ப்ளீட் சிஸ்டமும் லங்கோட கம்ப்ளீட் சிஸ்டமும் நார்மலாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நிற்கும் போது பிளட் ப்ரெஷரோட லெவல் கம்மியாகுது. இதுதான் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க. ஸோ 1 weekக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு புதுசாக ஒரு ட்ரக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யூரினரி சிம்டம்ஸ் இருந்திருக்கு, பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இந்த ட்ரக் நைட் டைமில் மட்டுமே எடுத்துக்கக்கூடிய ட்ரக். அதாவது இப்போது 1 weekக்கு முன்னாடி அட்மினிஸ்டர் பண்ண ட்ரக் யூரினரி சிம்டம்ஸ்க்காகவும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்க ட்ரக். இதை அவங்க வெறும் நைட் டைமில் மட்டும் தான் எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா, எந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக் மோஸ்ட் காமன்லி யூரினரி சிம்டம்ஸை கிளியர் ஆஃப் பண்ணும் இன் மேல்ஸ். எதனால் அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நிற்கும் போது, தூங்கி எழுந்திரிச்சு நிற்கும் போது டிசீனஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த ட்ரக்கோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் யூரினரி ரிலீஃபும் கொடுக்கும், அதே மாதிரி ஹைப்போடென்ஷனுக்கும் ஒரு ட்ரக்காக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போது நைட் டைமில் எடுத்துக்க சொல்லி கொடுத்துருக்க இந்த ட்ரக்கு யூரினரி ரிலீஃபும் பண்ணுது, யூரின் சிஸ்டமையும் நைட் டைமில் எம்டி ஆகிறது ரிலீஃப் பண்ணுது. அதே மாதிரி பிபி காலையில் எழுந்திரிச்சு நிற்கும் போதும் அதை நார்மல் ஸ்டேட்டில் வச்சுருக்க மாதிரி ஒரு ட்ரக்காக இருக்குது. ஸோ இதில் பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் எந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜென்ரலி ஆல்ஃபா ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட யூரினரி பிளாடர்லேயும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லேயும் பிளட் வெசல்லையும் ஒரு நார்மல் ரிசெப்டார். ஜென்ரலாக நம்ம நர்வஸ் சிஸ்டம்லேருந்து நாரெப்பெனெஃப்ரின், எப்பெனெஃப்ரின்ங்கிறது ரிலீஸ் ஆகும். இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த 3 ஆர்கன்லேயும் இருக்க ஆல்ஃபா 1 ரிசெப்டார் கூட போய் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாரெப்பெனெஃப்ரினோ எப்பெனெஃப்ரினோ பைண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இது அதோடு போய் பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த 3 குறிப்பிட்ட ஆர்கன்ஸும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூரினரி பிளாடர் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்போது உள்ளே இருக்க யூரின் எல்லாம் எம்டி ஆக ஆரம்பிக்கும். பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்பொழுது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதே ப்ரோஸ்டேட் கிளாண்ட் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும்பொழுது அதோட கிளாண்டோட எஃபெக்டிவ்னஸ் லைக் அதில் இருக்க ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இப்போது ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுக்கறது மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னா, யூரினரி பிளாடர் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, பிளட் வெசலும் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது, அதே மாதிரி ப்ரோஸ்டேட் கிளாண்டும் அதிகமாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறது அவாய்ட் ஆகுது. ஸோ அதான் இந்த இடத்துல ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, வெசலும் டைலேட் ஆகுது. இதில் இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆல்ஃபா பிளாக்கர் கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நைட் டைமில் யூரின் எம்டி ஆகிறது ஸ்டாப் ஆகிருக்கு. பிகாஸ் அவங்களோட யூரினரி பிளாடர் ரிலாக்ஸ்ட் ஆனதுனாலையும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ரிலாக்ஸ்ட் ஆனதுனாலையும். அண்ட் இவங்களுக்கு பிபி என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் மைல்டு ஹைப்பர் டென்ஷன் தான் இருந்திருக்கு. அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ஃபா பிளாக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களோட பிபி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு.
அதான் அவங்க எழுந்திரிச்சு காலையில் நிற்கும் போது மயக்கம் வர்றதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா படுக்கும் பொழுது 140 இருக்கிறது, நிற்கும் பொழுது 110 ஆகிறதுக்கு ரீசன் நம்ம தான் பிபியை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ஆல்ஃபா பிளாக்கர் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் காசஸ் வாசோடைலேஷன் டிக்ரீசஸ் பிபி. இதனால் அவங்களுக்கு அந்த ஃபெயிண்டிங் ஃபீல் வந்திருக்கு. என்னென்ன காமனான ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ரெசோசின், டெரசசோசின், டாக்ஸசோசின் அண்ட் டாம்சிலோசின். டாம்சிலோசின் இஸ் யூரோசெலக்டிவ், அதாவது இந்த யூரினரி சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும் மோஸ்ட் காமனாக நம்ம டாம்சிலோசின் கொடுப்போம். ஸோ இதோட கீ அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா பாஸ்டரல் ஹைப்போடென்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம பொசிஷன்ஸ் மாற்றும் பொழுது பிபி வந்து டிஃபர் ஆகும். படுத்திருக்கும் போது ஒரு பிபியும், உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பிபியும், நிற்கும் போது சடனாக பிபி ட்ராப் ஆகிறது தான் போஸ்டரல் ஹைப்போடென்ஷன். இந்த ட்ரக்கை கொடுக்கறதுனால பிளட் வெசல் டைலேட் ஆகுது. பிளட் வெசல் டைலேட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பிபி கம்மியாகும். பிபி கம்மியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் ஃபெயிண்ட் ஆகிறது காமன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் யாருக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி செலெக்ஷன்ஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் ஃபினாமினன் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து இவங்களுக்கு இந்த ட்ரக் ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இமீடியட்டாக என்ன கொடுப்போம், ட்ரக் ரிலேட்டடாக எப்படிலாம் இருக்குது அண்ட் நம்ம இது எப்படியெல்லாம் மானிட்டர் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கணும். ஓகே, இமீடியட்டாக பேஷண்ட்டை நம்ம எழுந்திரிக்க சொல்லக்கூடாது. ஸோ லைக் ரொம்ப படுத்திருக்கவங்க ஸ்லோவாக தான் பெட்லேருந்து ரைஸ் ஆகணும். அவங்களுக்கு எழுந்திருக்கும் போதே நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கணும். இதெல்லாம் இம்மீடியட்டாக அவங்க பெட்லேருந்து எழுந்திருக்கும் போது பண்ணுறது. ட்ரக் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது லோ டோஸ்லேருந்து தான் நம்ம இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து அவங்களுக்கு நைட்டு தூங்கும் போது கொடுக்க வேண்டிய ட்ரக்கு மோஸ்ட்லி நம்ம யூரோ செலக்டிவாக தான் பார்த்து கொடுக்கணும். பிகாஸ் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நைட் டைமில் யூரின் போகிறது ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறதுனால டாம்சிலோசின் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பினைன் ப்ரோஸ்டாட் கிளாண்ட் ஹைப்போப்ளேசியா இருக்கவங்களுக்கும் டாம்சிலோசின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் இது எப்படியெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிகாஸ் இது வந்து பிபி குறையுது, அதனால் இவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அடிக்கடி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிம்டம்ஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் இதனால் ஏதாவது வருதா இல்லையான்னு அவங்களுக்கு நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளினிக்கல் பில்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த ட்ரக்கோட ஆக்ஷன்னு பார்த்தா இது ஹைப்பர் டென்ஷனுக்கும் ஆக்ட் ஆகுது, பினைன் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஹைப்போப்ளேசியாவுக்கும் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் இது டைமிங் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி நைட் டைமில் தான் கொடுக்கணும். பிகாஸ் அது டிஸி ஆகுறதுனால நம்ம நைட் டைம் கொடுத்து தூங்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் மோஸ்ட் காமன் எஃபெக்ட் என்னென்னு பார்க்கும்பொழுது காலையில் எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசீனஸாக இருக்கும். அதுதான் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அண்ட் செலக்டிவ் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டாம்சிலோசின்னு பார்க்கும்பொழுது அது யூரோ செலக்டிவாக இருக்குது. யூரினரி சிஸ்டமை மட்டுமே என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் பிபியை கம்மி பண்ணுறது கிடையாது. அண்ட் இதோட கன்க்ளூஷன், இந்த கேஸ்க்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் வர்றதுக்கும் அதே மாதிரி இந்த யூரினரி ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வருது, மார்னிங் எழுந்திருக்கும் போது ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் இருக்கிறதுனால அந்த சைடு எஃபெக்டை பார்த்துட்டு இவங்களுக்கு நம்ம ப்ரசோசினோ டெரசசோசினோ அந்த மாதிரி ட்ரக் ப்ரிஃபர் பண்ணாமல் நம்ம இவங்களுக்கு டாம்சிலோசின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நைட் டைமில் யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுனாலையும் உங்களுக்கு நம்ம டாம்சிலோசின் யூரோ செலக்டிவான இந்த ட்ரக் கொடுத்துருக்கோம். ஸோ பேஷண்ட்டோட சேஃப்டியை பார்த்து நம்ம இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்மகாலஜி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ட்ரக்ஸ், இட்ஸ் அபவுட் பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷனில் வர ட்ரக்கையுமே செலக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். தேங்க்யூ.